நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? கமல்ஹாசன் நடித்து தேவர் ஃபிலிம்ஸ் தயாரித்த தாய் இல்லாமல் நான் இல்லை, ராம் லக்ஷ்மணன் இந்த 2 படங்களும் வெற்றி படங்களாக அமைஞ்சதான்னு சந்துரு வடபழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பிலே கமல்ஹாசன் நடித்த தாய் இல்லாமல் நான் இல்லை, ராம் லக்ஷ்மணன் ஆகிய 2 திரைப்படங்களுமே நல்ல வெற்றி படங்களாக அமைந்தன. உள்ளதை உள்ளபடி எடுத்த பயோபிக்னா நீங்கள் எந்த படத்தை சொல்லுவீங்கன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. உள்ளதை உள்ளபடி எடுத்த பயோபிக் படங்கள்னா MS தோனி திரைப்படத்தையும் ராக்கட்ரி தி நம்பி எஃபெக்ட் திரைப்படத்தையும் சொல்லலாம். சிவாஜியும் கமலும் நடிப்பையும் சினிமாவையும் புரிஞ்சு வச்சிருந்த அளவு அரசியலை புரிஞ்சு வச்சுக்கலங்கிறது உண்மையான சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. நடிகர் திலம் சிவாஜி கணேசனும் உலகநாயகன் கமல்ஹாசனும் நடிப்பை புரிந்து கொண்டிருந்த அளவுக்கு அரசியலை புரிந்து கொள்ளலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கணக்கே வேறு. அதை முழுமையாக தெரிந்தவர் தான் அதில் வெற்றி பெற முடியும். வணிக ரீதியாக ஜனநாயகன் படம் எல்லாருக்குமே லாபத்தை கொடுத்ததான்னு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் திரைப்படத்தை பல ஊரில் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களே வெளியிட்டிருக்காங்க. அதனால் அந்த படத்தினுடைய லாப நஷ்டம் எல்லாம் அந்த தயாரிப்பாளரை சேர்ந்தது தான். இந்த 3 நாளில் அந்த படம் மிகப்பெரிய வசூலை எட்டியிருக்கிறது. அதனால் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களுக்கு லாபம் இல்லைன்னாலும் நஷ்டம் வர வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஜனநாயகன் படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தாலும் எதிர்பார்த்த பிரம்மாண்ட வசூல் குவிக்கல அப்படிங்கிறது உண்மை. இதனால் கேவிஎன் நிறுவனத்துக்கு நஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். இதனால் டாக்ஸிக் படம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கொழும்பு நகர்லேருந்து அதிகன்னு கேட்டிருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுக்கு ஆடிட்டராக போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க லாப நஷ்ட கணக்கை பற்றி அந்த தயாரிப்பாளரோட உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கேன். தமிழில் ரீமேக் செய்யப்பட்ட பாலகிருஷ்ணா படங்களில் ஏழுமலை படத்தை தவிர வேறு ஏதாவது படங்கள் வெற்றி படமாக அமைஞ்சிருக்குதான்னு மையூரன் மட்டக்களப்புலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழில் ரீமேக் செய்யப்பட்ட ஏழுமலை திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றியை குவித்ததோ அது மாதிரி 10 மடங்கு வெற்றியை குவித்திருக்கின்ற ஒரு திரைப்படம் தான் இப்போது வெளியாகியுள்ள ஜனநாயகன். அந்த படமும் தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடித்த பகவந்த் கேசரி என்ற படத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ் எடுக்கப்பட்ட படம் தான். சிவாஜி அவர்கள் ஹாலிவுட் பட ரீமேக்கில் நடிச்சிருக்காரான்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆங்கில படங்களுடைய தாக்கத்தில் கதை எழுதப்பட்டு அது போன்ற படங்களில் சிவாஜி நடிச்சிருக்கார். ஆனால் நேரடியாக ஆங்கில படத்தினுடைய மறு ஆக்கத்தில் அவர் நடித்ததில்லை. பாலையா நேரடி தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்களான்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி பாலகிருஷ்ணா ஸ்பெஷல் லென்ஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாலகிருஷ்ணாவை சம்மந்தப்படுத்தியே உங்களில் பலர் கேள்வி கேட்டிருக்கீங்க. பாலகிருஷ்ணா நேரடியாக தமிழ் படம் எதிலும் இது வரைக்கும் நடிக்கலை. வெற்றிமாறன் விஜய் சேதுபதி கூட்டணியில் ஒரு படம் உருவாக போகிறதா தகவல் வருது. அது உண்மையான தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. வெற்றிமாறனும் ராகவா லாரன்ஸ் பட்டியலில் சேர்ந்துருவார் போல் தெரியுது. ஏன்னா ராகவா லாரன்ஸ் தான் தொடர்ந்து படங்களை அறிவித்து கொண்டே இருப்பார். ஆனால் எந்த படம் எப்போ வரப்போகுது அப்படின்றத பற்றி எந்த தகவலையும் சொல்ல மாட்டார். இப்போ வெற்றிமாறன் படங்களுடைய அறிவிப்பை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. வெற்றிமாறனும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ராஜன் வகைரா, இன்னொரு பக்கம் அரசன், இன்னொரு பக்கம் தமிழ் முருகன் என்று தொடர்ந்து படங்களை அறிவித்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி வடசென்னை பார்ட் 2 வேறு இருக்குது. இப்போ விஜய் சேதுபதியோடு இணைய போகிறார் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த படங்கள்லாம் எப்போ உருவாகும், எப்போ வெளியாகும் என்பதை பற்றி வெற்றிமாறன் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏவிஎம் ஐயப்பன் காரைக்குடியில் ஸ்டார்ட் பண்ண ஸ்டுடியோ இன்னுமே செயல்பட்டுட்டு வருதான்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. காரைக்குடியிலே தொடர்ந்து அந்த ஸ்டுடியோவை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால தான் ஏவிஎம் ஐயப்பன் செட்டியார் சென்னைக்கே வந்தார். சென்னைக்கு வந்து இங்கே வடபழனியில் ஏவிஎம் ஸ்டுடியோவை நிறுவினார். அப்படி இருக்க அங்கே எப்படி அந்த ஸ்டுடியோ இன்னும் இயங்கி கொண்டிருக்க முடியும்? சமீபத்தில் சீனு ராமசாமி லஞ்சத்துக்கு ஆதரவாக பேசியிருக்காருன்னு தகவல் வருது. அது உண்மையா? எதுக்காக அவர் அப்படி பேசினாருன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சீனு ராமசாமி லஞ்சத்துக்கு ஆதரவாக நேரடியாக பேசியிருக்கிறதா சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சில கருத்துக்களை அவர் சொல்ல முன் வந்திருக்கார். அது லஞ்சத்துக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. மொத்தமாகவே அந்த பேச்சை சீனு ராமசாமி தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ரவிமோகன் ஸ்டுடியோஸ் என்னாச்சு? வெறும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் வந்ததே தவிர அவங்க அடுத்தடுத்து என்ன படங்கள் பண்ணுறாங்கன்னு அறிவிக்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னு அயர்லாந்துலேருந்து மௌலி கேட்டிருக்காங்க. ரவிமோகன் ஸ்டுடியோஸ் இப்போ 2 படங்களை தயாரிக்கிறாங்க. அதில் ஒன்றில் யோகி பாபு நடிக்கிறாரு. அன் ஆர்டினரி மேன் அப்படின்ற படத்தை தயாரித்து இயக்குகிறார் ரவிமோகன். அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஒரு 15 நாட்கள் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் மீதி படப்பிடிப்பு நடைபெற இருக்கிறது. இது தவிர பார்த்திங்கன்னா புரோக்கோட் அப்படின்ற ஒரு படத்தையும் அவர் ஆரம்பித்தார். அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய 50% முடிவடைந்திருக்கிறது. மீதி படப்பிடிப்பு நடக்கணும். முதல் மரியாதை படத்தில் வர சிவாஜியோட வீடு செட்டா இல்லை உண்மையான வீடா? அந்த வீடு எங்கே இருக்குன்னு ராஜன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. முதல் மரியாதை படத்தை பொறுத்தவரையிலே சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி, கொள்ளேகால், அதை சுற்றிய கிராமங்களில் தான் அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்றது. கொள்ளேகாலை ஒட்டியுள்ள ஒரு கிராமத்தில் தான் சிவாஜியினுடைய வீடு படமாக்கப்பட்டது.
ஸ்பைடர்மேன் படம் ரிலீஸ் ஆனதும் ஜனநாயகன் படத்துக்கு மக்கள் கூட்டம் குறையுமான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸ்பைடர்மேன் திரைப்படத்தால் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய வசூல் மிகப்பெரிய அளவிலே பாதிப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தான் பல திரையரங்கு உரிமையாளர்கள் சொல்கிறாங்க. லக்கி பாஸ்கர் படத்துடைய பார்ட் 2 வருமானு ராஜன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. லக்கி பாஸ்கர் படத்தினுடைய பார்ட் 2 உருவாவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். மகேஷ் பாபு எதனால் நேரடி தமிழ் படத்தில் நடிக்கலைன்னு இந்தோனேஷியாவிலேருந்து ரகுவரன் கேட்டிருக்காங்க. தமிழ் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஸ்பைடர் அப்படின்ற ஒரு படத்தில் மகேஷ் பாபு நடித்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தால் நேரடியான ஒரு தமிழ் படத்தில் கூட மகேஷ் பாபு நடிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அது நடக்காதனால இனி அவர் தமிழ் படங்கள் பக்கம் திரும்புவாரா அப்படின்னு தெரியல. டைரக்டர் சுராஜ் இப்போ படங்கள் டைரக்ட் பண்ணுறது இல்லையான்னு அருண் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. சுராஜ் இயக்கத்திலே வடிவேலு கதாநாயகன் நடித்த நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் திரைப்படம் வெற்றி பெற்றிருந்தால் தொடர்ந்து பல படங்கள் இயக்கக்கூடிய வாய்ப்பு சுராஜுக்கு அமைந்திருக்கும். இந்த தேக்கத்துக்கு காரணம் அந்த படம் தோல்வி படமாக அமைந்தது தான். சித்ரா சார் சாய் வித் சித்ராவில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை எதிர்பார்க்கலாமான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை. மிஷ்கின் அவருடைய அடுத்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணி நடிக்க போகிறாருன்னு தகவல் வருது. அது உண்மையான அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மிஷ்கின் இயக்கத்தில் இதுக்கு முன்னாடி அவர் நடித்ததே இல்லையா என்ன? ரெண்டையும் அவர் பண்ணியிருக்காரு. அதனால் மீண்டும் அவர் அதை பண்ணார்னா ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஜனநாயகன் படத்துடைய ஓடிடி ரிலீஸ் எப்போன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்துடைய ஓடிடி உரிமைகளை ஜி டிவி தான் வாங்கியிருக்காங்க. இன்னும் 2-3 வாரங்களில் அந்த படம் எப்போ ஓடிடி தளத்தில் வரும் அப்படின்ற அறிவிப்பு வழியாக வாய்ப்பு இருக்குது. தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, கார்த்தி, சூர்யா, த்ரிஷா இவங்களோட ஜாதகத்தோட அடிப்படையில் இவங்க எல்லாருமே நிச்சயமாக பின்னால் அரசியலுக்கு வருவாங்கன்னு சொல்லப்படுது. இது குறித்து உங்கள் பார்வை என்னன்னு ராஜேஷ் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற தனுஷ், சிம்பு, சூர்யா, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, த்ரிஷா மற்றும் கார்த்தி ஆகியோருடைய ஜாதகங்களில் அவங்க அரசியலுக்கு வருவாங்க அப்படின்னு இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் தனுஷ் அதை எப்படி அவர் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அரசியலுக்கு வருவதற்காக மிகுந்த முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தனுஷ். அடுத்து இன்று ஒரு தகவல். புதுமை இயக்குனரான ஸ்ரீதர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருந்த காலகட்டத்தில் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமீருக்கு கிடைத்தது. அமீரை இயக்குனர் ஸ்ரீதருக்கு அறிமுகப்படுத்தி வைத்த ஸ்ரீதருடைய மனைவியான தேவசேனா இவர் தான் அமீர், இவர் டைரக்ட் பண்ண படம் தான் பருத்திவரன் என்று சொல்ல அந்த படம் 1 வருடம் ஓடியது என்றார் அமீர். உடனே ஒரு சிரிப்பு சிரித்த ஸ்ரீதர், 1 வருஷம் ஓடினா தான் வெற்றி படமா என்ன? என்னுடைய கல்யாண பரிசு, காதலிக்க நேரமில்லை, நெஞ்சில் ஒரு ஆலயம் போன்ற படங்கள்லாம் பல வாரங்களை கடந்து ஓடி இருக்குது. ஆனால் அதையெல்லாம் நான் வெற்றியாக எடுத்துக்கொண்டதே இல்லை. ஒரு படத்துடைய வெற்றி அப்படின்றது எது தெரியுமா? படம் பார்க்குறவனை பல நாளைக்கு தூங்க விடாமல் பண்ணுறது தான் ஒரு உண்மையான படத்துடைய வெற்றி. உருக்கமான படமாக இருந்தால் பார்க்குறவனை அது கதற வைக்கணும். மகிழ்ச்சியான படம்னா எல்லா கஷ்டத்தையும் மறந்து அவனை குலுங்க சிரிக்க வைக்கணும். அதுதான் ஒரு படைப்பாளியோட வெற்றி. ஒரு படத்தோட கதையை மனசில் உருவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்தையே மறந்துடுவேன். சாப்பிடும்போதும் தூங்கும்போதும் அந்த கதையை பற்றியே தான் நினச்சிட்ருப்பேன். படப்பிடிப்பு தினத்தன்று செட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கான வசனங்கள், ஷாட் எல்லாம் தயாராக இருக்கும். என்னுடைய குறிப்பை அறிந்து கொண்டு என்னுடைய உதவியாளர்கள் பரபரப்பாக வேலை செய்வார்கள். படப்பிடிப்பு தளத்தில் ஒரு இடத்துல நான் உட்காந்து யாராலையும் பார்த்துருக்க முடியாது, ஓடிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஓடிக்கிட்டு இருந்த என்ன தான் காலம் இப்படி உட்கார வச்சிருச்சு அப்படின்னு ஸ்ரீதர் சார் என்கிட்ட சொன்னபோது என் கண்கள் கசிந்ததை என்னாலேயே நிறுத்த முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு முன்னோடியாக இருந்த பல இயக்குநர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் ஸ்ரீதரை சந்தித்து நான் பேசிய அந்த சந்திப்பு இருக்க, அதுதான் என் வாழ்க்கையிலேயே மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு சந்திப்பு என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் அமீர். இத்துடன் இன்றைய லன்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லன்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.